told your friend you're not okay. to our channel. ஸோ இந்த பிளேஸை பார்த்தாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு குட்டி டே அவுட் வீடியோ அண்ட் இது வந்து பட்டுவோட ஃபர்ஸ்ட் ஒரு டே அவுட் வீடியோ. அதாவது ஒரு லாங் டைம் ஆக்சுவலி நாங்கள் இங்கே வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு மதியானம் போல் கிளம்பி ரீச் ஆகிருந்தோம் அண்ட் ரிட்டன் வீட்டுக்கு வர ஒரு 6:37 கிட்டக்க ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் தான் போயிருந்தோம். நிறைய பேர் சென்னையில் இருக்கவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்டாக இந்த பிளேஸ் விசிட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவுட் ஆஃப் சிட்டி இருக்கவங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் இங்கே வந்து போடலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ கம்மி இந்த சென்ஸ் முன்னதோடு இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த 20-30 rupees நான் குட்டி பிள்ளையாக இருக்கிறப்போ அந்த ரேஞ்ச் தான் இருந்தது. இப்போ வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு தனியாக இருக்குது அண்ட் இந்த ஸ்னேக் பார்க்குன்னு தனியாக இருக்கும், அதுக்கு தனியாக இருக்குது. பட்டு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணால் அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. என்னடா அது நம்ம உருவம் நகருதே அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு விஷயம் பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தெரியுது. அது புதுசாக பார்க்குறப்போ நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தா. என்ன இந்த சம்மர் மட்டும்தான் வந்து எங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்தது. ஃபஸ்ட்டு போனீங்கன்னா ஸ்னேக் பார்க் போயிடுங்க. பிகாஸ் அது வந்து ஒரு 1 hour மேக்ஸிமம் 1 hourக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு ஒன்று நிறுத்தி பொறுமையாக பார்த்தாலே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா சில்ட்ரன்ஸ் பார்க் போங்க. பிகாஸ் சில்ட்ரன்ஸ் பார்க் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு செம்ம டயர்ட் ஆகிடும். அப்படியே எனக்கு கிளம்பி பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போகலான்னு தான் தோணும். ஸ்னேக் பார்க் போகணுன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. பிகாஸ் அந்த அளவுக்கு டயர்ட் ஆகிடும். உள்ளே போயிட்டு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் உள்ள. ஸோ நாங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஸ்னேக் பார்க் போயிட்டோம். இங்கே கேமரா ஃபோன்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தோம்னா அதுக்கு ஆப்வியஸ்லி ஃபோன் வச்சுருப்போம், அதுக்கு 20 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. கேமராவுக்கு தனி சார்ஜ் இருக்குது, எல்லாமே கொண்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிக்கணும். ஸோ இந்த ஸ்னேக்லாம் பார்க்குறப்போ இந்த பாம்பு போகிறப்போ நகர்ந்து போகிறப்போ நானே பயந்துட்டேன். மித்து அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தா. என்னடா இது என்னமோ நகருது, அம்மா ஊன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. அவள் நல்லா ஆக்சுவலி என்ன சொல்கிறது நல்லா என்ஜாய் பண்ணா. ஆனால் அந்த வெயில் தான் வந்து அவளால் சுத்தமாக தாங்கிக்க முடியல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேக்கிங் மட்டும் நான் வந்து கிட்ஸுக்கு என்னென்ன நான் பண்ணியிருந்தேன்னு சொல்லிடுறேன். அவளுக்கு தனியாக ஒரு பாட்டிலில் ஹாட் வாட்டரு அண்ட் வெளியே போனால் மோஸ்ட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டே அவுட்டு ஃபேமிலியோட வெளியே போனீங்கன்னா வெளியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கர்ட் ரைஸ் அந்த மாதிரி பேக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்டு தனியாக ஹோட்டல் அதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. அண்ட் அங்கே ஹோட்டலும் உள்ள நிறைய இருக்குது. அந்த பார்க் கூடவே அட்டாச்சாக நிறைய இருக்குது. வேணும்னா முடியல பேக் பண்ண முடியலன்னா அங்கே சாப்பிட்டுக்கலாம். பட் நான் வந்து பட்டுக்கு எல்லாருக்குமே சேர்த்து கர்ட் ரைஸ் வந்து பேக் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஸ்னேக் மட்டும் இல்லை, உள்ள இந்த உடும்பு அந்த மாதிரி அது டாட்டாய்ஸ் அதெல்லாமே அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிவைட் பண்ணி அங்கங்கே வச்சுருந்தாங்க. குட்டிக்கு தனியாக பெருசு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு இவ பார்க்கணும். எல்லாமே ஒரு மிரருக்குள்ளே இது ரிஃப்ளெக்ஷன் தெரியும் உங்களுக்கு. எல்லாமே ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு மிரருக்கு வெளியே தான் நம்ம வந்து உள்ள கேஜ் வச்சுருப்பாங்க. அதுக்கு வெளியில் வந்து மிரர் இருக்கும், அதுக்கு வெளியில் தான் நம்ம நின்று பார்த்துட்ருப்போம். ஆனால் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து இப்போது அந்த இடத்துல அங்கே டாட்டாய்ஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா நம்ம வந்து உன்னிச்சு ஒரு 2-3 நிமிஷம் கவனிச்சா மட்டும்தான் அதில் இருக்கிறதே தெரியுது. இல்லைன்னா கண்ணுக்கு எதிரிலே இருக்குது. பட் அந்த செடி கொடி கூட அப்படியே மர்ஜ் ஆகிருக்கிறதுனால இருக்கிறதே தெரிய மாட்டுது. ஃபைண்ட் த ஹிடன் பிக்சரு நம்ம கேம்லாம் விளையாடுவோம்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் விஷ்ணு போய் நின்று இது ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது, இங்கே பேர் மித்தோ அங்கே பேர் மித்தோன்னு சொல்லிட்டு காமிச்சு விளையாடிட்டு இருந்தோம். நல்லாவே கொஞ்சம் ஃபன்னியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் வெயிலுக்கு ஏற்ற திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் கொஞ்சம் டக்குன்னு ஃபஸ்ட்டு வந்தவுடனே குடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இளநீர் கிடச்சா பெஸ்ட்டு. ஒரு பாட்டிலில் இளநீர் எடுத்துக்கலாம். இங்கே எதுவும் இளநீர் அவைலபிளாக இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஜூஸ் ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு எடுத்துக்கோங்க. பிகாஸ் அந்த வாட்டர் மிலன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நல்லா யூஸ் ஆகும். நான் 1 லிட்டர் 2 லிட்டர் எடுத்துக்கிட்டால் கூட குடிக்க காலி ஆகிறதே தெரியாது.
நாங்கள் பட்டுக்கு பனானா மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணுறப்போ இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பிகாஸ் செம்மையாக டீஹைட்ரேட் ஆகுது. நம்மளுக்கு தண்ணி குடித்தாலும் வந்து நான் அந்த வெயிலில் நம்ம நடக்கிறதுல அந்த ஸ்வெட்டில் வந்து போகிறதே தெரியல. தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸாக எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்னேக் பார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்னேக்கு, டார்டாய்ஸு, அப்புறமா இந்த முதல்ல எல்லாமே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த முதலெல்லாம் பார்க்குறப்போ மித்து அதை எப்படி வாயை திறந்துட்டு இருந்துச்சோ அதே மாதிரியே அவ்வளோ அப்படின்னு வாயை காட்டுறாலாம். ஸோ அந்த மாதிரி காமிச்சு ஃபன்னியாக விளையாடிட்டு இருந்தா. நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. இது ஆக்சுவலி இந்த எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் வந்து டூர் கூப்பிட்டு போவாங்க பார்த்தீங்களா, டே டூர், எஜுகேஷன் ட்ரிப், அந்த மாதிரி அந்த சீசன் இது. ஸோ நாங்கள் போன அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஸ்கூல்லேருந்து கிட்ஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. நிறைய இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேருந்து, ஸ்டேட் போர்ட்ஸில் ஸ்கூலில், சிபிஎஸ்சி ஸ்கூலில், நிறைய ஸ்கூல்லேருந்து இந்த கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. 1 to 6th, 1 to 9th அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே நல்லா அந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த கிண்டி பார்க்கு, வண்டர்லூர் அந்த இடம்லாம் நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம். ப்ளஸ் நிறையவும் வந்து கற்றுக்கலாம். அண்ட் இங்கே வந்து இன்டோரில் கொஞ்சம் சில ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. பாட்டிலில் போட்டு லிசார்ட்ஸோடைய லிசார்ட்னா எவ்வளோ டைப்ஸ் இருக்குது, அண்ட் ஸ்னேக்ஸ்லாம் வந்து என்னென்ன டைப் இருக்குது, அந்த மாதிரி வந்து உள்ளார ஸ்பெசிமென்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் உள்ளார வந்து விஆர் இதுவும் இருக்குது. விஆருக்கு வந்து தனியாக பே பண்ணணும் போல் இருக்குது. அண்ட் ப்ரொஜெக்டர் வச்சு இந்த ஸ்னேக் பற்றின கொஞ்சம் அது ஒரு ஸ்பீசஸும் எப்படி இருக்கும், அதோடைய பிஹேவியர்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் உள்ளார அது வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்குது. அங்கே போயிட்டு ஃபேனில் உட்காரப்போ அப்பா சொர்க்கமாக இருந்தது. வெளியில் தீன்னு தீஞ்சிட்டு வந்துட்டு பட்டுக்குள்ளே போனோடனே ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா லைட்டாக. அண்ட் அங்கே வந்து நிறைய இந்த லிசார்ட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தது. ஆக்சுவலி வந்து ஒரு சைடில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருந்தாங்க, சும்மா அந்த பொம்மை மாதிரி. அதுவே நேச்சுரலாக தான் இருந்தது. அது பக்கத்தில் வந்து ரியலாகவே வச்சுருந்தாங்க லிசார்ட்ஸ் எல்லாம். எனக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே தெரியல. ஏன்னா ரியலாக இருக்கிறதும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அசையாமல் அப்படியே தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பொம்மைலாம் இருக்குல்ல, அதே மாதிரி இருந்தது. மித்துவும் பார்த்துட்டு வந்து கை காமிச்சிட்டு ஊனிட்டு இருந்தா. அது லைட்டாக நகரும் போது தான் இது ரியல், இது ஃபேக்குன்னே நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலி எங்கம்மா உச்சோ அங்க இருக்கா, இங்க பாருங்க மித்து, ஸ்னேக் எங்க? மித்து என்னம்மா அது? இங்க பாரு மித்து, இங்க பாரு, அம்மா பாரு. இங்கே இந்த ஸ்னேக் பார்க்குள்ளேயே கொஞ்சம் இந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 20 rupees, 40 rupees. அது எல்லாமே இந்த சுகருக்கு நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த லீஃபு, ஹைபிஸ்கஸு, கத்தாழை, கொஞ்சம் இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. சும்மா அந்த ஹெர்பல் பிளான்ட்ஸ் மட்டும் ஒரு 50 பிளான்ட்ஸ் கிட்டக்க இருந்துச்சு. இது வேணும்னா நம்ம இங்கேயே வந்து பில் பண்ணி வாங்கிக்கலாம். அப்பா மேலே ஸ்னேக் பார்க் முடிச்சுட்டு அடுத்தது வந்து இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளேயும் வந்து நிறைய இந்த அனிமல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அனிமல்ஸ் இந்த சென்ஸ் இந்த மாதிரி மான், பேர்ட்ஸு, பீகாக்கு, நாங்கள் போயிருந்தப்போ ஒயிட் பீகாக் இருந்துச்சு. அண்டு நிறைய பேர்ட்ஸ் டைப்லாம் வச்சுருந்தாங்க. பேரட்டு, இந்த ஃபாரின் கண்ட்ரி பேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஜ், பெரிய கேஜாக போட்டு இப்போ தான் ரெனோவேட் இப்போ எப்போன்னு தெரியல, ஆனால் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பெரிய கேஜ், அந்த கேஜுக்குள்ளே வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் போக போக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இங்கேயும் வந்து டாட்டாய்ஸ் இதெல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாட்டாய்ஸு, மங்கி எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சுருந்தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இந்த
சிலை ஸ்டாச்சு இப்படி ஒரு காலில் நின்றுட்டு இருந்துச்சு ஒரு மாடு. அது வந்து ஸ்டாச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் அது லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பறக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் வந்து உள்ளார வந்து ஸ்னேக்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளேயுமே சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளேயுமே ஸ்னேக்ஸ் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய டைப் ஆஃப் ஸ்னேக்லாம், இந்த அனகுண்டாலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே எப்பா பயங்கர ஹியூஜாக இருந்துச்சு. எனக்கு வேறு பாம்பு பார்த்தா பயம். பாம்பு லைக் எப்படி சொல்கிறது, எனக்கு கனவுல பாம்பு பார்த்தாலே கனவுல பாம்பு வருங்க அந்த மாதிரி. இங்கே வந்து வித்தியாசமாக அதுவும் நகர்றப்போலாம் சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறப்போ தெரியல. அது நகர்றப்போ பார்த்துட்டேன்னா ஐயோ இதுனா இப்படி இருக்கே அப்படின்ட்டு வந்து நைட்டெல்லாம் வந்து இன்னைக்கு பாரு எனக்கு கன்ஃபார்மாக கனவுல பாம்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நிறைய டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்றா வந்து இந்த குழந்தைங்களாம் கிட்ஸ்க்கெலாம் காட்டுறப்போ நல்லா இந்த டைப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல் கிட்ஸ் எல்லாமே. அண்ட் அதுலேயே வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்னேக்ஸ் வந்து எப்படி எந்த டைப் ஆஃப் ஸ்னேக்கு எங்கேருந்து எங்கே அந்த ஸ்னேக்ஸ்லாம் நிறைய இருக்கும், அண்ட் அது வந்து வெனம் ரொம்ப பாய்சனஸாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி டிஸ்கிரிப்ஷனும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தாலே படித்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. லாங்குவேஜும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே வச்சுருந்தாங்க. இங்க 2 இருக்குடா, அது உள்ள ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு கூப்பிடு மெத்த, நீ கூப்பிடு. இங்க இருந்து கூப்பிடு. இங்கே பார்த்ததுலே வந்து சூப்பராக இருந்தது வந்து இந்த ஆஸ்டிச் தான். ஆஸ்டிச் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது லைட்டாக நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆக போகுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். கிட்ஸு ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸு. அண்ட் எங்களால் அந்தளவுக்கு சுற்ற முடியல. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைய கவர் பண்ணிவிட்டு அண்ட் சில பிளேசஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். And thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do subscribe our channel. Love you all. Take care. Bye.